வணக்கம். ஜபை இஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். அதாவது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற பேரில் எனக்கு எடப்பாடி தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் பண்ணிட்டு போயிட்டுருக்கார். அதில் அடிப்படையில் சிவகங்கை மாவட்டத்துக்கு போன ஒரு கீழடி அகழாய்வு அருங்காட்சியகத்துக்கு போய் பார்வையிட்டிருக்கார். அங்கே போய் சில அரசியல் செய்கிறார்னு போட்டு பாஜகவுக்கு அவரே கூட்டு வச்சுட்டார். அந்த கூட்டணி தான் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறது மறந்துட்டாரா என்னன்னு தெரியல. அதே நேரத்தில் மாநில அரசின் முயற்சிகளுக்கு நாங்கள் துணை நிற்போம் அப்படின்னு திமுகவுக்கு ஆதரவாக பேசியிருக்கார். இதை பாஜக காதில் கேட்டால் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது தெரியல. அதே நேரத்தில் அஜித்குமார் வீட்டுக்கு மடப்புறம் போயிருக்காரு. போய் 5 லட்ச ரூபா காசோலை கொடுப்பாருன்னு சொல்லிவிட்டு மாவட்ட செயலாளர் செந்தில்நாதனை கை காட்டிட்டு அவர் பாட்டுக்கு வந்துட்டார். அதன் அடிப்படையில் பணம் கொடுக்குறப்ப கட்டாயமாக நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு போயிட்டுருக்கு. அப்புறம் பரமக்குடி பஸ் நிலையத்துக்கு வந்தவர் நெல், மிளகாய், பருத்தி இங்கு அது மட்டும்தான் விளையுது அப்படின்னு அவருக்கு தெரியாமல் கரும்பு, மஞ்சள் இங்கு விளைகிறது, அதிகமாக விளைகிறது ஒரு தவறான ஒரு பேச்சை பேசியிருக்கிறாரு. அடுத்தது ஜிஎஸ்டி இல்லாமல் ஆட்சி நடத்தணும் நாங்கள் சொல்லியிருக்கிறார். அதுவும் மிகப்பெரிய ஒரு தவறு. எடப்பாடியோட ஆட்சி 16/2/2017 டு 6/5/2021 வரைக்கும். இதில் ஜிஎஸ்டி போட்டது 1/7/2017. அவர் காலத்தில் தான் பாஜக ஜிஎஸ்டி போட்டுச்சு. அது கூட தெரியாமல் தவறான வரலாறை சொல்லி தன்னுடைய பிரச்சாரத்தை மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறார். அதே நேரத்தில் மானாமதுரையில் பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்களை பிரச்சாரத்தை ஈடுபடுத்தியிருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு தவறு. இது குற்றமான ஒரு விஷயம். அதே நேரத்தில் பரமக்குடியில் கண்டன போஸ்டர்கள் பயங்கரமாக போயிருக்கு. அதாவது விழுப்புரத்தில் 10% வன்னியர் கான்செப்ட் பேசின வகையில் நீ ஏன் சமூகத்தை அமுக்க பார்க்குறான்னு சொல்லி தேவர்கள் மிகப்பெரிய ஒரு போஸ்டர் கலாச்சாரத்தை பண்ணியிருக்காங்க. அதோட சிவகங்கை மாவட்டத்தில் சேலை, தட்டு 200 ரூபாய் கொடுத்து 4000 பேரை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. அதில் உள்ள ஒரு லேடியை பேச வச்சுருக்கிறாங்க. அந்த அம்மா சொல்லியிருக்கு எங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு. இனிமேல் அடுத்து நாங்கள் மானாமதுரை போகணும் அப்படின்னு அந்த அம்மா ஓப்பனாகவே சொல்லிடுச்சு. இதன் அடிப்படையில் எப்படிப்பட்ட ரகசியங்கள் இன்னும் வெளிவரக்கூடும் அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில் மானாமதுரையில் ஆபரேஷன் சித்தூர்னு பேசிட்டார். சிந்தூருக்கு பதிலாக அதை இளைஞர்கள் காட்பாடிக்கு பக்கத்தில் சித்தூரா அப்படின்னு கேலியை பண்ணியிருக்காங்க கூட்டத்தில். அதே நேரத்தில் மெத்தப்பட்டமைன் அப்படிங்கிறது பதிலாக மெத்தனால்னு பேசியிருக்கார். ஒரு வாயில் வரல போறதுக்கு. அதே நேரத்தில் நிர்வாகிகள் பேரை கிராமமாக சொல்லணும். கிராமம் சொல்ல முடியல. அதன் அடிப்படையில் நிர்வாகிகளும் தவறாக சொல்லியிருக்காரு, கிராமத்தின் பேரையும் தவறாக சொல்லியிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை இன்னைக்கு எடப்பாடி தமிழ்நாடு முழுவதும் செஞ்சுக்கிட்டு இருக்கார். அவர் வரலாறுகளை தவறாக பேசிக்கொண்டு மற்றபடி தவறான நிலைப்பாட்டில்